இது பாருங்க, ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து திண்டுக்கல் போகிற ரோடு. இது கல் வைக்கிறாங்க, பட் இதில் ஜாயிண்ட் பாருங்க கரெக்டாக செட்டே ஆகலை. எதுக்கோ வந்து முட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஆபத்தானது தான், ஆனால் சரியான ஃபினிஷிங்கே கிடையாது கல். இது மேலே போடுறதா ஓகே, இந்த கீழே முட்டு கொடுத்து ஜாயின் போடுறது பயங்கர இஷ்யூவாக இருக்கும். எனக்கு இடமும் அப்படி தான் தோணுது. எதுக்கும் ரீசெக் பண்ணி பார்த்தாங்கன்னா பெஸ்ட்டு. எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. எவ்வளோ நாள் தாங்குன்னே தெரியல. ஐவிஎஸ் போடுறேன்னு பேரில் பாலத்துக்கு ஏதாவது ஆப்பு வைக்காமல் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. பாலம் வந்து டெண்டர் கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடி நடக்குது, ஊழல் நடக்குது. அரசு இதை வந்து என்னென்னு தட்டி கேட்டால் தான். ஊழல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு அரசு ஒத்து போகாமல் இருந்தால் நல்லது தான். போகும்போது யாரும் எதுவும் கொண்டுட்டு போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் நல்லது மட்டுமே செய்யுங்களேன். பாருங்க, இந்த கல் ஜாயிண்ட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப என்னமோ சம்திங் பின்னாடி இஷ்யூ வருங்கிற மாதிரியே தோணுது. அந்த பாக்ஸாக ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கல் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஒரு கல்லோட ஒரு கல் வந்து ஜாயிண்ட் உட்காராமல் அதுக்கு வந்து தக்கை கொடுத்து அடித்த மாதிரி ஜாயிண்ட் கல்லுக்கு இது கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றில். அது இப்போவே பாதி பாலம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. கம்பியெல்லாம் வெளியே நீட்டிட்டு அது இன்னும் அன்ஃபினிஷிங். பட் அதுக்குள்ளேயே அது பாருங்கள், அது ஒரு பிராண்டட் மாதிரி NHAIன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. பாலத்தை நம்பி தான் வந்து மக்கள் வந்து மேலே போகிறாங்க, வாழ்கிறாங்க. வாழ்கிற காலங்கள் தானே. அந்த வாழ்கிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை அழிக்கிறதுலையும் கஷ்டப்படுத்துறது ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்குது? இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறீங்க பாருங்க. இது எவ்வளோ நாள் தாங்கும்னு தெரில. இப்போவே வந்து அங்கங்கே தட்டி இடித்து சின்ன சின்ன வேலைகளே குளறுபடிகள் வரும். பெரிய வேலையில் இருக்க தான் செய்யும். பார்த்து மக்களுக்கு பாதுகாப்பாக முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் ப்ராப்பராக பண்ணுவோம். மக்கள் நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், வாழும் காலம் கொஞ்ச காலமே. அந்த கொஞ்ச காலங்களில் வந்து நல்லது மட்டுமே செய்யுங்க.
அரசியல்வாதிகளும் சரி, மற்ற மக்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஒவ்வொரு அரசு வருது, ஒவ்வொரு ஆட்சியும் வருது, யாருமே வந்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்கிறதில்ல. விவசாயங்கள் அதாவது வாங்கி விற்கிறவங்களுக்கு சேர்ற என்ன லாபங்கள் கூட விவசாயிகளுக்கு கிடைக்கிறது கிடையாது. மக்களுக்கு தேவையானது அரசு தான் செய்யணும். அவங்கள நம்பி தான் வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டுமே செய்யுங்க. மக்களை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும். ஓட்டு உங்களுக்கு தானே போடுறாங்க. உங்களை போட்டு ஜெயிக்க வைக்கிறவங்களுக்கு நல்லது நினைங்க. கடவுள் கண்டிப்பாக நல்லது உங்களுக்கு செய்யும். பாருங்க, திடீர்னு எல்லா மரங்கள்லையும் இப்போ தேங்காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் விலைகளை குறைக்க ஆரம்பிங்க. தேங்காய் எண்ணெய் விலைகளை குறைங்க. இப்படியே ஒவ்வொரு விலைவாசி ஏறிக்கிட்டே போனால் மக்கள் என்ன செய்வாங்க? ஒருத்தர் ஏமாற்றி பிடிச்சி கொண்டு போய் ஸ்விஸ் பேங்க்லேயும் அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம செத்து போயிட்டோன்னா உங்கள் வம்சாவளிகள் வந்து வாழ்ந்துருவான். புரியல. நம்ம செய்த பாவகர்மாவுக்கு தான் மனுஷனாக பிறந்து அடுத்தடுத்து பாவங்களையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவி செய்யுங்க. மூட்டைகளை சேர்த்து தூக்கிட்டு போகாதீங்க. இருக்கிறத கழிச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்துருக்கு. முடிஞ்சால் மக்களை மனசு திரும்பி நல்லவங்கள வாழ பழகுங்க. மற்றவங்களுக்கு அதாவது கெடுதலும் செய்ய வேண்டாம், நீங்கள் நல்லதும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தேவையானது யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் வாழுங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல விரும்புகிறது. ஒவ்வொரு வழியுமே நமக்கு வரும்போது தான் அதனுடைய வழிகள் எல்லாமே தெரியும். உயரத்துக்கு போகணும்னா நம்மளுக்கு